I am Kalavadi here. Today we see electric cells and batteries. An electric cell converts chemical energy into electrical energy to produce electricity. So this is the electric cell. Okay. Just ஒரு எக்ஸ்டர்னலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு வயர் எடுத்து கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். Before that the electrons does not flow through. பிகாஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு வயர் கனெக்ஷன் கொடுக்காததுக்கு முன்னாடி எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகாது ஃப்ளோ ஆகாது ஜஸ்ட் எக்ஸ்டர்னலி வி ஆர் கனெக்டட் ஒன் வயர் ஆஃப்டர் தட் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹியர் டு தேர் ஸோ ஏன் எலக்ட்ரான்ஸுங்கிறது இங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் த இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் ஸோ இன் திஸ் இஸ் த எலக்ட்ரோட்ஸ் கார்பன் எலக்ட்ரோட் ஜிங்க் எலக்ட்ரோடு இப்போ இங்கே ஒரு வயர் கனெக்ஷன் கொடுத்த உடனே இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அந்த சொல்யூஷனால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகுது இங்கே என்ன ஆகுது ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகுது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆச்சுனாலே அது சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகாது ஃப்ளோ ஆகாது இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகுது வெவ்வேறு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் எலக்ட்ரோட்ஸ் பிஹேவ் பண்ணுறதுனால இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிக்குது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது இதனால் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது இதுதான் அந்த எலக்ட்ரிக் செல் அப்படிங்கிறனுடைய பிஹேவியர் தென் நெக்ஸ்ட்டு வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஸ் அண்ட் பேட்ரிஸ் செல் அப்படிங்கிறது இட்ஸ் அ சிங்கிள் யூனிட் டிவைஸு பேட்ரி அப்படிங்கிறது யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் செல்ஸ் அந்த இப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு மட்டும்தான் இட் கிவ்ஸ் எலக்ட்ரிசிட்டி பட் பேட்ரி கிவ்ஸ் ஒரு லாங் டியூரேஷனுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பேட்டரிக்கு இருக்குது ஏன்னா இது வந்து என்னது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு electromotive force and internal resistance. So electromotive force, a battery or cell is called a source of electromotive force. So electromotive force அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் is not a force but describes a potential difference in volts. ஸோ இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன இது பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஒரு அயான்ஸை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டால் ஃப்ளோ பண்ணுது இங்கிருந்து ஒரு இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் மூவிங் ஃப்ளோ ஃப்ரம் ஜிங்க் எலக்ட்ரோட் டு கார்பன் எலக்ட்ரோடு ஸோ அதுக்கான ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் என்னென்னு டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இது வந்து ஒரு பேசிக்காக இஸ் நாட் அ ஃபோர்ஸ் ஜஸ்ட் இது ஆனால் பட் இட் ஹேஸ் எ யூனிட் என்ன யூனிட் அப்படின்னு கேட்டால் டெஸ்கிரைப்ஸ் எ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் வோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம் தென் நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னுடைய சிம்பிள் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் சை இதனுடைய ப்ரொனன்சியேஷன் இதனுடைய சிம்பிள் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் சை ஓகே the next ஒரு real battery is made of electrodes and electrolyte. There is resistance to the flow of charges within the battery. This resistance is called internal resistance R. So generally ஒரு நம்ம என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பேட்ரி இருக்குது அந்த பேட்டரியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னுடைய அதாவது ஒரு பேட்டரி வச்சுருக்கோம் அந்த பேட்டரினுடைய டெர்மினலில் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அந்த டெர்மினல் வோல்டேஜை தான் we will called the EMF அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஸோ பேட்டரினுடைய டெர்மினலில் அதாவது எந்த ஒரு சர்க்கியூட் அதில் வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கனெக்ஷன் கிடையாது ஒரு செப்பரேட்டாக ஒரு பேட்டரி இருக்குது அதனுடைய டெர்மினல் வோல்டேஜை மட்டும் மெஷர் பண்ணுறோம் அந்த டெர்மினல் வோல்டேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு இந்த ரியல் பேட்டரியில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரோட்ஸ் எலக்ட்ரோலைட் இந்த மாதிரி நிறைய உள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி வந்து இப்போ ஜிங்க் எலக்ட்ரோட் கார்பன் எலக்ட்ரோன்னு ஸோ டெஃபினட்டாக தட் ராட்ஸ் ஹேவிங் சம் ரெசிஸ்டன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டால் பேட்டரியோட ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணுது ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் a real battery is made of electrodes and electrolyte. There is resistance to the flow of charges within the battery. பேட்டரிக்குள்ள ஒரு small amount of resistance இருக்கும் அந்த resistance தான் we will call the internal resistance. One of the important 2 mark internal resistance it is represented as small r. Okay, இந்த internal resistance
எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இதனுடைய இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரியல் பேட்டரிக்கு நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடி வந்து ஒரு பேட்டரியை வச்சு அந்த டெர்மினல் வோல்டேஜ் தான் இஎம்எஃப் அப்படின்னு சொன்னோம். பட் ரியலா இந்த டெர்மினல் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஈக்குவல் டு த இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி. அது ஏன்னு வில் டிஸ்கஸ் லேட்டர். த நெக்ஸ்ட் a freshly prepared cell has low internal resistance and it increases with aging. ஒரு நார்மலா ஒரு இப்போ நம்ம வீட்டில் இருக்க வாட்ச் அதுக்கே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு செல் போடுறீங்க இல்லையா போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இனிஷியலாக அது என்ன இருக்கும் கொஞ்சம் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும். ஏஜ் ஆக ஆக அது என்ன ஆகும் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது வந்து என்ன ஆயிடுது ஸ்டாப் ஆயிடுது. அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஹையாகிறதுனால அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ என்ன ஆயிடுது ஸ்டாப் ஆயிடுது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டால் நாளாக நாளாக வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு பேட்டரியை உள்ளே உடைச்சு பாருங்கள். இனிஷியலாக வந்து லைட்டாக லிக்விட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாளான பேட்டரி ஏஜான பேட்டரி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கரித்தூள் மாதிரி இருக்கும். ஓகே நெக்ஸ்ட். ஓகே determination of internal resistance. So this is an அப்படின்னு கேட்டால் circuit EMF of a cell psi. So voltmeter it has a very high resistance. So very high resistance it shows and that voltmeter shows the this cell voltage. இதனுடைய வோல்டேஜினுடைய தான் இது வந்து ஷோ பண்ணுது. ஸோ இப்போ இதை வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் இது வந்து ஒரு வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ். திஸ் வோல்ட்மீட்டர் ஹேஸ் அ வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதனுடைய இது வந்து இதனுடைய டிஃப்ளெக்ஷனுக்கு இட் டேக் லிட்டில் பிட் கரண்ட்டு. ஸோ அப்போ அது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இதுக்கு இந்த டெர்மினலோட எவ்வளோ வோல்டேஜ் இங்கே இருக்கோ அதே வோல்டேஜ் இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோ பண்ணும். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் சர்க்யூட்னே சொல்லலாம். ஏன்னா வேற எந்த ஒரு டெர்மினல் இல்லை, ஜஸ்ட் பேட்டரி ஒரு வோல்ட் மீட்டர் இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இதனுடைய வோல்டேஜ் இது அப்படியே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஹவு யூ கால்குலேட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் செல் அப்படின்னு பார்க்கும்போது then we need one more carbon resistor or any other resistor. இப்போ இந்த ரெசிஸ்டர் known resistor நம்ம எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா connected here இந்த வோல்ட்மீட்டருக்கு அக்ராஸா இங்க என்ன பண்ணிடுறோம் கனெக்ஷன் கொடுத்துறோம். இப்போ இதை ஆஃப்டர் கனெக்டிங் திஸ் ரெசிஸ்டர் கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா? அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகணும்னா இங்கே வந்து என்ன ஆகும் இந்த ரெசிஸ்டர்ல இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அந்த வோல்டேஜ் தான் என்ன அப்படின்னு கேட்டால் த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் R is V is equal to IR. ஓகே இப்போ நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டர் கனெக்ஷன் கொடுத்த உடனே கரண்ட் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டால் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த வோல்ட் மீட்டர் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அந்த முன்னாடி காமிச்ச வோல்ட்டையே ஷோ பண்ணுதா அப்படின்னா இல்லை. இது வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வந்து என்ன இருக்குது குறைவாக காமிக்குது. அதாவது இந்த சை வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டால் கிரேட்டராக இருக்குது. சை வேல்யூ தான் வந்து என்னவா இருக்குது கிரேட்டராக இருக்குது. இதனுடைய வோல்டேஜ் தான் கிரேட்டராக இருக்குது. இப்போ முன்னாடி காமிச்சதை காட்டில் இந்த வோல்ட் மீட்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் லெஸ்ஸர் வோல்டேஜாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆஃப் த செல் த வோல்ட் மீட்டர் ரீட்ஸ் அ வேல்யூ வி which is எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் less than the EMF of E cell. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் certain amount of voltage IR has dropped across the internal resistance R. இங்கே கொஞ்சோண்டு வோல்டேஜ் என்ன ஆக ஆரம்பிச்சது கரண்ட் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆனோடனே ட்ராப் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதனால் அது இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வோல்டேஜ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த V வந்து என்ன அப்படின்னு கேட்டால் less than the EMF of இந்த V வந்து என்ன அப்படின்னு கேட்டால் less than the EMF of cell E. ஓகே ஸோ தென் நெக்ஸ்ட் இப்போ அதனால் இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதணும் V is equal to இந்த சை வேல்யூ இருக்குல்ல இந்த சை மைனஸ் IR. இந்த சைலேருந்து எவ்வளவு இங்கே வோல்டேஜ் காமிக்குது அப்படின்னா இந்த IR அப்படிங்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த வோல்டேஜ் இங்கே ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து கிடைச்சிருது. அதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் V is equal to psi minus IR. ஸ்லைட்டாக அதை சேஞ்ச் பண்ணி IR is equal to psi minus V. ஓகே
Next, IR is equal to E minus V. இந்த ஓம்ஸ்ல V is equal to IR. இந்த ஈக்குவேஷன்ல இது psi is equal to just change பண்ணி V plus IR ன்னு எழுதியிருக்காங்க. then ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டா அந்த IR வந்து டிவைட் பண்றாங்க. அந்த two equations 1/2 போட்டா I வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா கேன்சல்டு. ஸோ R by R இந்த R கிராஸ் மல்டிப்ளை பண்றாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைச்சிருது அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம டாபிக் நேமே என்ன அப்படின்னு கேட்டால் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு psi minus V divided V into capital R. ஓகே, தென் நெக்ஸ்ட் எனி சர்க்யூட் டெஃபினட்டாக கரண்ட் அண்டு வோல்டேஜ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அங்கே பவர் டெலிவர்டுங்கிற ரிலேஷனை நம்ம டெரைவ் பண்ண முடியும். ஸோ பவர் டெலிவர்ட் டு த சர்க்யூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் கிவன் பை P is equal to I epsilon. P is equal to I psi. Before that P is equal to IV. நம்ம VI அப்படின்னு ஒரு பவர் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த instead of V க்கு we substitute psi. ஸோ P is equal to I psi is equal to I வச்சுக்கிட்டு இந்த psiயோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இந்த V plus IR substituting here. then next இந்த வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ரெசிஸ்டர்னுடைய வோல்டேஜ் ட்ராப். ஸோ அப்போ அது ஓம்ஸ்ல அப்படி IR சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறாங்க plus IR. ஸோ then next P is equal to just உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. P is equal to I squared R plus I squared R. இந்த ஐயை உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. That's all. Next, for a good battery, the internal resistance R is very small than I squared R, very much less than I squared R, and almost entire power is delivered to the resistance. So இங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா அதாவது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இனிஷியலாக வந்து எந்த ஒரு பேட்டரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் வெரி 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 ஸ்மாலராக தான் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் டெஃபினட்டாக வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால் அதிகமாக இருக்கும். அதை ரெண்டும் என்ன பண்ணியிருக்காங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த பவர் டெலிவர்டில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலராக இருக்கிறதுனால கண்டிப்பாக I squared R வந்து என்னது வெரி மச் லெஸ் தேன் I squared கேபிட்டல் R. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் the power delivered to the circuit is not equal to power rating mentioned in the battery. ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டால் the power delivered to the circuit is not equal to power rating mentioned in the battery. இப்போ ஒரு பேட்டரி வாங்குகிறோம், அதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு இவ்வளோ வோல்ட் நமக்கு வந்து சப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். பட் அந்த ஆக்சுவல் வோல்டேஜ் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்காது. பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி. அதுதான் அதோட ரீசன். ஏன் அது கொடுத்த பவர் நமக்கு வந்து சப்ளை பண்ணலை, வோல்டேஜ் சப்ளை பண்ணலை அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் அதனுடைய ரீசன். ஓகே, தேங்க்யூ.